நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 அன்று ராகு கேது பயிற்சி நடந்தது. எல்லா கடகராசிக்காரங்களுக்கு தெரியும். இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், 8ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்காங்க. அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் நம்ம இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனி ஜனவரி மாதம் 2023 அன்று உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி பொதுவாகவே 8ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே பிரச்சனை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். கடந்த ஒரு 11-12 மாதமாகவே எந்த ஒரு கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கலைன்னே சொல்லிடலாம். நல்லது நடக்க கிடையாது உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா எவ்வளவோ போராடினீங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, வேலை இழந்தீங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்கீங்க, வீட்டோடு தான் இருக்கீங்க ஒரு சில பேர்லாம். ஏன்னா தடங்கள் அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணும். பிளாக்கேஜஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் தரக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். நிறைய தடங்கள் இருந்திருக்கும், திறமை இருக்கும். கடகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தோன்னே எதுவும் செஞ்சிட மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எவ்வளோ போராடினீங்க, வேலை விஷயமாகவும் சரி, தொழில் விஷயமாக இருந்தால் சரி. தொழிலையும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு. நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், நல்ல வேலையை விட்டுட்டாங்க. நல்ல வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணி அந்த வேலையை இழந்தவங்க நிறைய கடகராசிக்காரங்க இருக்காங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை கிடச்சிது, அந்த வேலையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மன அழுத்தத்தில் இருக்கீங்க. என்ன காரணம்னா அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா முன்ஜென்ம கர்மவினை இதெல்லாமே சரிங்களா. முன்ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி மூலமாகவும் ஜென்ம சனி மூலமாகவும் சனி பகவான் மூலமாக சில பலன்கள் ஏற்படும். இந்த காலகட்டங்கள் கவனமாக இருங்க கடகராசிக்காரங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நல்லது நடக்கும் சரிங்களா. நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் தாமதமாகும். ஒரு 4 தடவை 5 தடவை 6 தடவை ஒரு 10 தடவை கூட ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். ஈஸியாக கிடச்சிடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 11-12 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகி போயிட்டு தான் இருக்குங்க. ஸ்லோவாக போயிட்டுருக்கு, முன்னேற்றம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த காலகட்டங்கள் இந்த 2024 பாருங்கள், வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் உங்களுக்கு கை தூக்கி நிறுத்த வைப்பார், உறுதுணையாக இருப்பார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு சரிங்களா. அஷ்டம சனியில் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதனால் முயற்சி பண்ணுங்கள். தடங்கள் இருக்குங்க, தாமதமாகும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். எதாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், லேட்டாக தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும். ஆனால் நடக்கும் சரிங்களா. அதனால் கடகராசிக்காரங்க மனசை விட்டுற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் போன வருஷமெல்லாம் 2023 மனசு விட்டுட்டீங்க, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. அந்த மனசை மாற்றிக்கிங்க. இனி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு, வரப்போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல சனி இருந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சனி ஒரு பக்கம் அடித்தாலும் அது வலியை தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ பிரச்சனை ஒரு பக்கம் நடக்குது, இது சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவான் உருவாக்கிடுவார். அப்போது ஒரு 50% தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், தப்பிச்சிருவீங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து 50%, 100க்கு ஒரு 50% இருந்தாலே போதும், நிலைமை சமாளிக்க முடியும். அப்போ வேலையெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வேலை கிடைக்கும், முயற்சி எடுப்பீங்க. இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது வந்து உறுதுணையாக இருப்பாருங்க உங்களுக்கு. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா. ஏன்னா கடகராசிக்காரன் கொஞ்சம் குழப்பமாக இருக்கீங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் குழம்பி இருக்கீங்க, ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறீங்க, நிர்கதியாக நிற்கிறீங்க, யாரோட உதவி இல்லாமல் தனிமரமாக நிற்கிறீங்க. அதுதான் உண்மை சரிங்களா. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டீங்க. புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரக்காரங்க இந்த 2 நட்சத்திரம் தான். புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் தான் பாதிப்பு அதிகமாக இருந்தது. கடந்த 2023 பாதிப்பு உச்சக்கட்டமாக இருந்தது. இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடாத என்ன விஷயம்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும். புதிய முதலீடெல்லாம் வேண்டாம் இந்த காலகட்டங்கள்லாம். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா 8ல் சனி இருந்துச்சுனாலே
தொழிலை உருவாக்க வச்சிருவார். தொழிலை வந்து உருவாக்கி தொழிலை ஆரம்பிக்க வச்சிருவார். அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுதான் சனியோட வேலை. 8ல் இருக்க சனி வந்து அப்படி தான் பண்ணுவாருங்க. அதனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, அது ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். தொழில் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிடும். ஏன்னா 10ல் குரு இருக்கார். 10ல் குரு இருந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அது எல்லாத்துக்கும் 100% ஒத்து வராது. சரிங்களா? 10ல் குரு இருக்கவங்க நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள், ஏப்ரல் கடைசி உங்களுக்கு மே மாதம் ஸ்டார்டிங்லலாம் குரு உங்களுக்கு ராசிக்கு 11ல் வந்துடுவார். தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். நிறைய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டுன்னே சொல்லிடலாம். பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம். சரிங்களா? சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லிட முடியாது, சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 8ல் இருக்க சனி ஏதோ ஒரு இடையூறுகளையும் ஏதோ ஒரு தடைகளும் கொடுக்க தான் செய்வார். முட்டுக்கட்டையாக இருப்பார் உங்களுக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு தடங்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அந்த தடங்களும் மீறி இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். 10ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நிச்சயமாக. அப்போது வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. யார்ட்டி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டங்களில் முதலீடு போடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டு மெயினாக வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிற பேரில் ஒரு சில பேரில் பணத்தை போட்டு ஏமாந்துருக்கிறீங்க. 1000 ரூபா போட்டால் 10,000 வரும், 10,000 ரூபா போட்டால் 1,00,000 ரூபா வரும், 50,000 வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு சில பேர் ஏமாந்துருக்கீங்க. அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நம்பி ஏமாந்துருக்கீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு. அதனால் கடகராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடு வரும் சில விஷயங்கள்லாம், கவனமாக இருக்கணும். யார்ட்டி வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணித்தரேன், ஒரு காரியத்தை நான் முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாறாதீங்க. ஏன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களால் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு பகையாகும். சரிங்களா? நண்பர்கள் உங்களுக்கு பகையாவாங்க. ஏன்னா எவ்வளோ மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க கடகராசி நேயர்கள். பூச நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திர நேயர்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் வந்து இனி அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் பாதிப்பு வரும். கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள். சரிங்களா? 10ஆம் இடத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. முயற்சி ஸ்தானத்திலும் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைக்கு உண்டான அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேலையை இழந்தீங்க ஒரு சில பேர். சரிங்களா? வேலையை இழந்தீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதுவே வாண்டடாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், புதுசாக நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். அப்போ பழைய வேலையே நம்மளுக்கு இருந்திருந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். புதுசாக தொழில் அது ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. மற்றபடி உங்களுக்கு இருக்கிற தொழில் காப்பாற்றிக்க முடியும். இருக்கிற வேலையில் ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் உங்களால் முன்னேற முடியல. உங்களை விட தகுதி கம்மியானவங்க, உங்களோட அறிவு கம்மியானவங்க, உங்களை விட கம்மியாக படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட நல்ல மேலதிகாரியாக நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அவங்க கூட வேலை பார்த்துட்டு ஒரு மன அழுத்தத்தோட மன ரீதியான பாதிப்பில் தான் கடகராசிக்காரங்க வேலை செஞ்சிட்ருக்கீங்க. பிடிக்காமல் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இஷ்டமெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க கடந்த ஒரு வருஷமாகவே. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு 50% ஒரு 50% சமாளிக்கக்கூடிய வருடமாக இந்த 2024 இருக்கும். பயன்படுத்திக்கிங்க, நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. யார்ட்டும் ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனியை உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். ஈஸியாக ஜெயிச்சு வெளியே வந்துட முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கோச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிருவீங்க, சாதகமாக இருக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க தான் பாதிப்பு அதிகப்படியாக உச்சக்கட்டமாக இருக்கும். அதனால் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.